சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஆத்மா திவ்யத்துவம் நிரம்ப பெற்றுள்ள மனம். புத்தி சன்ஸ்காரங்களை ஒருங்கிணைத்து நினைவின் மூலம் சிவதந்தையின் ஞான ரத்தினங்களின் குவியலில் விளையாடிக் கொண்டு பேரானந்த நிலையில் பிறப்புரிமையாக யாம் பெற்ற கிரீடத்தின் மகிமையை உணர்ந்துள்ளேன். பாபா என்னை உங்களுடையவராக்கி திரிகாலதர்ஷியாக மாற்றி உங்கள் தொடர்பையும் தந்து தொடர்பில் நிலைக்கவும் செய்து முக்தி ஜீவன் முக்தி பெறுவதற்கான முழு தகுதியையும் அடையச் செய்துள்ளீர்கள். கல்யாணகாரி சேவை மட்டுமே முழுமையாக நடத்தி முடிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கும் துணையாக இருக்கிறீர்கள். தந்தை சர்வவியாபி என்று உணர்ந்து செயல்பட்டதனால் சேமித்த பாவ கர்மமும் நீங்க பெற்று தங்களது அன்பை சம்பூரணமாகப் பெற்றுக்கொண்டதால்தான் இந்த நிலை சாத்தியமானது. தங்களது அன்பின் பிரபாவமானது ஆத்மாவின் உள்ளுணர்வில் ஊடுருவி அன்பு, கருணை, இரக்கத்தின் முழு மகிமையை பதியச் செய்து அனுபவபூர்வமாக சகோதர ஆத்மாக்களுக்கும் கொண்டு சேர்க்க வைக்கிறது. தங்களுக்கு சமமாக சம்பன்னமாகி அன்பின் சொரூபமாக அனைவரிடத்திலும் சிநேகம் கொள்ளும் திவ்யத்துவம் நிரம்பப் பெற்றுள்ள எனக்குள் உறுதிப்பட மாற்றம் செய்வித்து இணைத்து இருக்கிறது. ஆத்மா நான் இறை தந்தையின் குழந்தை. ஞானமும் கிடைக்கப் பெற்று சத்தியத்தைப் புரிந்து நடந்து கொள்வதால் எல்லையற்ற பாக்கியம் பெறுகிறேன். சதா பொழுதும் படைப்புகளில் உள்ள அனைத்துக்கும் சக யோகியாக சிநேகமாக பற்றற்று பலன்களின் எதிர்பார்ப்பின்றி பயணத்தில் சாட்சியாகி கருவியாக தந்தையின் உன்னதமான சேவாதாரியாக எம்மை நியமித்த பரமாத்ம தந்தையின் அன்பு நிழலே எனது வலிமையான பாதுகாப்பு கவசமாகிறது. எதுவுமே கவசத்தை மீறி என்னை அணுகுவதில்லை என்பதை அனுபவம்தான் உணரச் செய்கிறது. தந்தை தரும் வைரயுகத்தில் ஒவ்வொரு வினாடியும் தந்தையோடு வாழும் இணையில்லாத பாக்கியம் பெற்றேன். சிறப்புற்றேன். ஆத்மா நான் தயார் நிலையில் இருக்கிறேன் தந்தையே. நன்றி பாபா. நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பரலௌகீக தந்தை உலக அதிசயத்தை, அதாவது சொர்க்கம் உருவாக்குகிறார். பாபாவின் தொடர்பினால் நாம் முக்தி, ஜீவன் முக்தியின் அதிகாரத்தைப் பெறுகின்றோம். பாபா நம்மை தன்னுடையவராக்கி ஆஸ்திகராகவும் திரிகாலதர்ஷியாகவும் மாற்றுகின்றார். பகவானின் குழந்தையாகியும் அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை. புரிந்து கொள்வதில்லை. கல் புத்தி அல்லவா? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஞானத்தை தாரணை செய்ய முடியாது. தந்தைதான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவர் தன்னுடையவராக்கி சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை கொடுக்கின்றார். ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஞானக் கடலாகிய ஒரே ஒரு தந்தைதான். அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். பாரதத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்றால் சத்கதி இருந்தது. பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது என்றால் அனைவரும் உண்மையை பேசினர். திருடவோ ஏமாற்றவோ இல்ல. நான் சர்வ வியாபி என்று நான் ஒருபோதும் கூறுவதில்லை என பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் குப்தமான தானம் செய்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடாது. இல்லையென்றால் நீங்களும் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். யாரையாவது அவமதித்தால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். துக்க ஆத்மாக்களுக்கு இரக்க மனமுடையவராகி சுகம் அளியுங்கள் என பாபா டைரக்ஷன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தந்தை தினந்தோறும் ஆத்ம உணர்வுடையவராகுங்கள் மற்றும் அவையிருக்கும் செய்தியைக் கொடுங்கள் என புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்தியாளர்களின் குழந்தைகள்.
அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். பரமாத்மாவின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அந்தளவு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தின் கருத்தை சமஸ்காரமாக ஆக்குங்கள். அப்பொழுது பண்புகள் வந்துவிடும். சக்தி அளிப்பவர் ஒருவரே. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.